ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா விசேஷ காலங்களாகட்டும், மற்றபடி நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்மளால் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுக்க முடியுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகுனதும் 5லேருந்து 6 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாங்க. முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரிலாம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரியை வறுத்த நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து வறுத்துக்கலாங்க. பாயாசத்துக்கெலாம் சேமியாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் எப்பயுமே பாயாசம் செய்யும்போது சேமியாவை வறுத்தே சேர்த்துக்கோங்க. சேமியா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சேமியா கொதி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.